மேச ராசி ஜோதிடத்தில் பாருங்க முதல் ராசியாக இருக்குது. நெருப்பின் தத்துவத்தை கொண்ட ராசியாக சர ராசியாக இருக்குது. இந்த மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சி நடந்திருக்கக்கூடிய இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் உருவாகி இருக்கு, அந்த அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சனி பகவான், அதாவது பாருங்களேன், இப்போது 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்துச்சு. பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே 2.5 வருஷம் இருப்பார். சில நேரத்தில் சில ராசிகளில் 3 வருஷம் கூட இருப்பார். மொத்தம் 12 ராசிகள்லையுமே இந்த சனி பகவான் வலம் வர 30 ஆண்டுகள் வரை எடுத்துக்கிறாரு. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, இந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதுவும் இந்த சனி பயிற்சி நடந்திருக்கக்கூடிய வாரம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயம் நடக்குது, பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. செவ்வாய் பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் உயர்வை பெறுவீங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். இந்த பிரார்த்தனை பாருங்கள், முருகனின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கவும் ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க, ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் உருவாகி இருக்குது, இதில் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த சனி பயிற்சியால் பாருங்களேன், மேசராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் ஆக போகுதுங்க. இதனால் இந்த மேச ராசிக்காரங்களை பாருங்களேன், மனதளவில் நல்ல ஒரு வளர்ச்சியோடையும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களில் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்களோட மனநிலையில் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கும். தேவையில்லாத சிந்தனையை தவிர்க்க பாருங்கள். தனிமை, கடந்த கால பிரச்சனை இது கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. மனசோர்வு அல்லது மன அழுத்தம் இந்த மாதிரி அதை பிரச்சனை அடிக்கடி வருங்க. பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. செலவுமே கொஞ்சம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது, சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 7.5 சனியின் ஆரம்ப காலத்தில் மேசராசி அன்பர்கள் நீங்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது, இதனால் என்ன மாற்றலாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு நல்லாயிருக்கு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்குது. மற்றவங்க உங்கள் மீது தேவையில்லாமல் ஏதாவது சண்டை, சச்சரவு, கோபம் இப்படின்னு இருந்தால் அந்த சூழல் மாறும் பாருங்கள். தொழில் வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அவசரப்படாமல் நிதானமாக உங்களால் வேலையை செஞ்சால் நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். பிள்ளைங்களோட முன்னேற்றத்தில் இருந்த தடை தாமதம் மாறிடும். பெண்களுமே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருங்க, அந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒத்துழைப்பை எதிர்பார்க்காம நீங்களே நேரடியாக முயற்சி செய்யுங்க. இதனால் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பாருங்கள், உங்களுக்கு சில சோதனைகள் கொஞ்சம் நேரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உறுதியான மனத்தோட பொறுமையை காத்து வர்றதுனால உங்களோட தலைமையிடம் நல்ல ஒரு பேரன்மையும் நல்ல ஒரு மதிப்பையும் நீங்கள் பெற முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனமாக படிக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். முன்னேற்றமான மாற்றங்களுமே ஏற்படும். கடுமையாக உழைச்சா சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறாரு. இது மேச ராசிக்கு இழந்த இன்பங்களை மீட்டு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ராசி அதிபதியோட ராகுவும் சேர்ந்து மறைமுக சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த கிரக சேர்க்கையால் குரு பார்வை இருக்குது. அதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக உங்களோட பணிகளில் ஈடுபடணும். வியாபாரத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்க்குற லாபம்லாம் வருங்க. பணவரவு அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும்.
அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் செஞ்ச நல்ல வேலைக்காக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்குது. அதே போல் மறுமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சியுமே கைகூடும். இந்த வாரம் 7.5 சனியின் காலம் அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை அதை யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுமே உங்களோட சொத்துக்கள் மற்றும் உங்கள் சொந்தங்கள் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தியிருந்து அந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையும். தடைப்பட்ட புத்திர பாக்கியம் பிராப்தம் உண்டாகும். பிள்ளைங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பங்கு சந்தை முதலீடுமே நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பாருங்கள், ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயம் நீங்கும். பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் பரிபூர்ணமாக எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணுங்க. அதே போல் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மேசராசி அன்பர்கள், உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திலையுமே நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மேசராசி அதிபதி கந்தவேல் முருகன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான். தமிழ் கடவுளின் அம்சமான முருகனின் அம்சம் கொண்டது செவ்வாய், அதாவது உங்கள் ராசி அதிபதி. காலபுருஷ தத்துவத்தில் இந்த மேசராசி பாருங்கள் தலைப்பகுதியை குறிக்குது. இந்த ராசி பாருங்கள் முதல் சரராசியாகவும் இருக்குது. உங்கள் ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் கொண்டவங்க இந்த ராசியில் இருக்கீங்க. உங்ககிட்ட பாருங்களேன் ராஜகுணம் கொண்ட ஒரு சிறப்பான ராசியாக உங்கள் ராசி இருக்கும். அதே போல் இந்த ராசி ஒரு பாவராசியாகவும் பாவிக்கப்படுது. இந்த மேசராசிக்காரங்களுக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகள்லாம் ரொம்பவுமே நட்பு ராசியாக இருக்கும். உங்கள் நண்பர்களை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதில் ஒரு ராசியாக இருப்பாங்க. அடுத்து இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இது கொஞ்சம் பகை ராசியாக இருக்கும். இந்த ரிஷபம், கன்னி, மகரம் உங்களுக்கு சமமான குணாதிசயம் கொண்டதுனால பெருசாக இவங்கக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே பாருங்களேன், பிரச்சனை வந்தாலும் பெருசாக இவங்ககிட்ட சுமூகமான முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேச ராசியில் பிறந்தவங்க கம்பீரமான தோற்றத்தோடு நிமிர்ந்த நடையும் கொண்ட கணித பார்வை கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள் பெரும்பாலும் அடர்ந்த தலைமுடி இருக்கும், காது கொஞ்சம் எடுப்பாகவே தெரியும். இந்த மேசராசிக்காரங்க பார்வைக்கு வெளியில் வெகுளி போல் இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். தெய்வ பக்தியும் இருக்க குணமும் தீர்க்காயிலும் மேசராசிக்கு இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் வாக்கு சாதுரியம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். உங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயத்தில் வாதாடி ஜெயிச்சிருப்பீங்க. பெரும்பாலும் உங்களுடைய இந்த வாக்கு சாதுரியம் உங்களுடைய திறமையை ரொம்பவுமே சிறப்பான உயர்வுக்கு கொண்டு போயிருக்கும். இந்த வீண் பழி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்க. உண்மை, உழைப்பு, நீதி, நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கல் குடும்பத்தில் அடிக்கடி ஏற்பட்டுட்டு இருக்கிறது போலவே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். குடும்பத்துக்காக அதிகமாக பாடுபடக்கூடிய ஒரு ராசி மேசம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்துக்காக எவ்வளோதான் உழைச்சாலும் நல்லது செஞ்சாலும் நீங்கள் நல்ல பெயரே எடுக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி இந்த மருத்துவ செலவு, சண்டை சச்சரவுலாம் வர மாதிரியாக தான் இருக்கும் குடும்பத்தில். அதே போல் உங்களுக்கு மனைவி வழி உறவுகளால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அடிக்கடி இந்த விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இது பெரும்பாலுமே மன வாழ்க்கையில் மேசராசிக்கு இந்த ஒரு நிலை ஏற்படுது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தேவைக்கேற்ற பண வசதி ஏற்பட்டாலுமே சேமிக்க முடியாத அளவுக்கு வருவாய் இருக்கும். ஏன்னா தான தர்மம் செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் பாருங்களேன் இந்த சேமிக்க முடியாத சூழல் இருக்கும். இந்த ஒரு விஷயத்த உங்களை நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்வீங்க அப்படின்னு மற்றவங்களோட தேவைக்காக எளிமையாக உங்களை ஏமாற்றி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா யாராவது உதவி கேட்டால் கடன் வாங்கி கூட உதவி செய்யக்கூடிய தன்மை மேசராசிக்கு இருக்குங்க. அதனால தான் பெரும்பாலும் எது உண்மை எது பொய் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும். அதே போல் குழந்தை உள்ளம் கொண்டவளாக நீங்கள் இருப்பீங்க. சுயநலம்லாம் உங்களுக்கு எதுலேயுமே இருக்காது. பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையை கையாளுவீங்க. பரந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் பாருங்களேன் எல்லோரிடத்துலையுமே அன்பானவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மேசராசிக்காரர்களை பெரும்பாலும் கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரி, கோஸ் பீன்ஸ் இந்த மாதிரியான காய்கறிகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பான மேம்பாட்டுக்கு இதெல்லாம் உதவும். என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, உங்கள் ராசிக்கு இந்த காய்கறிலாம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டில் வச்சுக்க உதவியாக இருக்கும்.
என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மேசம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.